வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு ஜாதகப்படி அவங்களுக்கு வீடு எந்த இடத்துல அமையும், அவங்க எந்த இடத்துல வாங்கலாம். உதாரணம் சொல்ல போனோம்னா, அவங்க வீடுங்கிறது பிறந்த ஊரில் வாங்கலாமா, இல்லைன்னா அவங்க பூர்வீகம்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரில் வாங்கலாமா. பிறந்த ஊருங்கிறது அம்மா எந்த ஊரோ அந்த இடத்துல வீடு வாங்குறது. அதே மாதிரி பூர்வீகம் அப்பா வாழ்ந்த ஊரில் வீடு வாங்குறது. இன்றைக்கு அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க, அந்த ஊரில் வீடு வாங்கலாமான்னு ஒரு நண்பருடைய கேள்வியாக இருந்தது. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் வீடுன்னா அந்த வீட்டோட அமைப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணமாக ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்தது, 4ஆம் பாவக சந்திரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீடுங்கிறது இவங்க இருக்கிற இடத்துல கிடையாது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் தொலைதூரத்தில் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கும். இப்போ இவங்க அதாவது தொழிலுக்காக ஒரு இடத்துக்குன்னு வந்திருப்பாங்க. உதாரணமாக பெங்களூர்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் வாழ்ந்த நபர், சென்னையில் இருந்த நபர் வேலை நிமித்தமாக பெங்களூர் போயிருக்கிறாரு. அப்போ பெங்களூரில் அவருக்கு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குமானா அவருக்கு அந்த இடத்துல இருக்குது. இந்த வீட்டிற்காக சுப விரயமாக அவர் செய்யலாமானா செய்யலாம். ஒரு லக்னம்ங்கிறது நமக்கு 10 வருஷம். தற்போதைய அவருடைய வீடுங்கிறது அமைப்பு வெளியூர் வெளி இடங்கள்ல அப்படிங்கிறது இங்கே சொல்லணும். வீடு என்னங்க வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை தானே வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். உண்மையிலேயே நம்மளுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவக கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ நம்ம வாங்கக்கூடிய காலங்களில் அந்த பாவகத்தில் தான் வீட்டுடைய அமைப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கும். உதாரணமாக இந்த மேஷ லக்னத்திற்கு 4ஆம் பாவக சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் 5ல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் சொந்த ஊர், பூர்வீக ஊர், குலதெய்வ கோவில், அது சம்மந்தப்பட்ட இடங்கள், உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குதோ, உங்கள் பூர்வீகம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல போய் வீடு வாங்குங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இதே இது ஒருத்தங்க 7ஆம் பாவகத்தில் வீடு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி சொல்லக்கூடிய இடங்களில் நீங்கள் வீடு வாங்குங்க, நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லைன்னா அந்த வீட்டிற்கு அறிகுறியாக யார் சொல்லுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வாங்குங்க உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதே சொல்லுவோம். இப்போது 12 பாவகங்களில் வீட்டோட தன்மை எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த இடங்களில் வீட்டோட அமைப்பு நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். இப்போ சில நண்பர்களுக்கு சொல்லியிருக்கோம், கவர்மெண்ட் பக்கத்தில், ஆஃபீஸ் பக்கத்தில் வீட்டோட அமைப்பு இருக்கும், உள்ளூருக்குள்ளேயே இருக்கும். உள்ளூருக்குள்ளெல்லாம் நீங்கள் தேடுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த நிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது, அங்கேயே நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்கோம். இது சொல்ல முடியுமானா அவங்க ஜாதகப்படி அந்த அமைப்புங்கிறது இருக்கும். இன்னொரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது. சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் பாவகம்ங்கிறது வீடு. நீங்கள் இந்த பக்கத்தில் ஹாலோ பிளாக்கு கல் வைக்கிறது, இந்த ஓடெல்லாம் சேல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏரியாவில் தான் உங்களுடைய வீடுங்கிறது இருக்கும். நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம். அப்போ அவர் கூறிய தகவல்ங்கிறது ஆமாம், நாங்கள் பார்த்துருக்கிற இடம்ங்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது மேடம், கொஞ்சம் அவுட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது, பட் இருக்குது, அந்த இடத்துல வாங்கிடலாமா, எங்களுக்கு லாபமாகவும் இருக்குது அப்படின்னாங்க. கண்டிப்பாக வாங்கலாம் அப்படிங்கிறத சொன்னோம். ஆனால் இதில் என்னென்னா பழைய வீட்டோட அமைப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னோம். மேடம் உண்மையிலேயே அது பழைய வீடு தான், புதுசு கிடையாது, யாரோ கட்டிட்டு அதை கைமாத்தா கொடுக்குறாங்க, அதைத்தான் வாங்கலாங்கிற எண்ணம் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஜாதகப்படி அவங்க வீடு வாங்குவாங்களா, இல்லைனா நிலம் வாங்கி வீடு கட்டுவாங்களா, அதே மாதிரி ஃப்ளாட்டாக வாங்கிடுவாங்களா, இல்லைனா இந்த மக்களுக்கு நடுவில் ஒரு ஏரியா இருக்கும் அல்லவா, அந்த மாதிரி குடியிருப்புகளில் அவங்களுடைய நிலம்ங்கிறது அமையுமா, வீடுங்கிறது அமையுமா அப்படிங்கிறத அவங்க ஜாதகப்படி சொல்லலாமா, ரொம்ப தெளிவாக சொல்லலாம். இதை அக்ஷய லக்ன பத்ததி முறையில் மட்டுமே அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஜென்ம லக்னத்திற்கு வீடு 4ஆம் பாவகம், அது இந்த காலகட்டத்தில் இருக்கலை அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். இந்த இடத்துல வாங்குவீங்க, எப்படிப்பட்ட வீடாக அமையும், எப்போது அமையும், ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வீட்டோட பாக்கியம் இருக்குது, இப்போ நீங்கள் முற்பட வேண்டாம், அதற்காக மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம், நீங்கள் விடுங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுடைய அமைப்பு 4 வருடத்திற்கு பிறகு தான் கிடைக்கும். தற்போது சரியில்லை, அந்த வீட்டை வாங்கினாலுமே நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஜாதகப்படி இந்தந்த பாவகங்களில் வீடு அமைந்தால் அது அவங்க பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கு பெரிய லாபம் ஒன்று கிடைக்குது, அதுக்காக நான் ஒரு பழைய வீட்டை வாங்கி போடுறேன், இல்லைனா புது வீடு கூட வாங்கி போடுறேன், நாளைக்கு எனக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் செய்த செயலுங்கிறது சரியான செயலே கிடையாது.
அதில் உங்களுக்கு நஷ்டம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வீடு சம்மந்தப்பட்டது எனக்கு ஒரு லாபம் இருந்தது, அதில் நிலத்தை வாங்கினேன், வீட்டை வாங்கினேன், வயலை வாங்குறேன்னா ஒரு தடவை யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிறேன். கார் வாங்குறதா இருந்தாலும் அப்படிதான். ஏன்னா அதை நீங்கள் முறையாக பயன்படுத்த முடியுமானா முடியாது. யார் ஜாதகத்தில் வீடு வாங்கக்கூடிய காலம் எப்போது, அது உங்களுக்கு பயன்படுமா, இல்லைன்னா அதை மாற்றி அடுத்தவர்களிடத்து கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுமா, கடனுக்காகவோ நோயுக்காகவோ. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள், நாங்கள் நிலத்தை வாங்கினோம், வீட்டை வாங்கினோம், வீடு கட்ட முடியல, நிலத்தை கட்ட முடியல, கட்டிட்டு அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறோங்கிறாங்க. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு செயல் செய்யும்போது அந்த செயலை நம்ம அனுபவிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக நிலம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் மட்டுமே வீடுங்கிறது எனக்கு பயன்படும், இல்லைனா எனக்கு பயன்படாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.